பவதாரனுடைய மறைவு இளையராஜா குடும்பத்தினரை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அவர்களுடைய அதிர்ச்சியிலிருந்து விலகாத வண்ணம் தொடர்ந்து வருத்த முகத்தோடு அவர்கள் காணப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமூக வலைதளங்களிலே இளையராஜாவிற்கு நிறைய பேர் ஆறுதலையும் தேர்தலையும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து பவதாரனுடைய மறைவு குறித்து பிரபலங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பவதாரணி உயிரிழந்த நிலையில் சென்னை ஸ்ரீநகரில் பொதுமக்கள் பிரபலங்கள் அஞ்சலிக்காக முருகேசன் தெருவிலே அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பவதாரனுடைய மறைவு குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அன்பு மகளே என்ற ஒரு ஒற்றை சொல்லில் இளையராஜா உருக்கமான ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதிலே அன்பு மகளே என குறிப்பிட்டு பவதாரனுடன் இருக்கின்ற படத்தை சமூக வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறார் இளையராஜா. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பவதாரணி அவர்கள் இலங்கையிலே ஆயுர்வேத சிகிச்சைக்காக சென்றார். கடந்த ஒரு வாரமாக அங்கே சிகிச்சையில் இருந்தவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை 5:20 மணி அளவில் உயிரிழந்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளாக இருந்த போதிலும் தொடர்ந்து தன்னுடைய இசை பயணத்தை தனியாக கட்டமைத்துக் கொண்டவர் பவதாரணி. பின்னணி பாடகி, அதற்கு பிறகாக இசையமைப்பாளர் என்று தன்னுடைய பன்முக ஆற்றலை தொடர்ந்து வெளிப்படுத்தியவர். 2020களுக்கு பிறகு அவர் தொடர்ந்து தன்னுடைய இசை பயணத்தை தொடரவில்லை என்று சொல்ல வேண்டும். முன்பாக 2000ஆம் ஆண்டிலே பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்காக தேசிய விருதை பெற்றவர். தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, அழகி, பிரெண்ட்ஸ், தாமிரபரணி என்று பல்வேறு படங்களில் பின்னணி பாடகியாக தன்னுடைய முத்திரையை பதித்தவர். நடிகை ரேவதி இயக்கிய மித்ர, மை ஃப்ரெண்ட், திருமிலிங்கே போன்ற இந்தி படங்களின் மூலமாக இசையமைப்பாளர் ஆனவர். தமிழிலும் இலக்கணம், அமிர்தம் உள்ளிட்ட சில படங்களுக்கு இசையமைத்து முத்திரை பதித்தார். புற்றுநோயால் சமீப காலமாக, அதாவது கடந்த 5 மாதங்களாக அவர் பாதிக்கப்பட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆயுர்வேத சிகிச்சை தொடர்ந்து தன்னை குணப்படுத்தும் என்று நம்பியதன் அடிப்படையில் அவர் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக சென்றார். அந்த சூழ்நிலையில் நாளை இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற இருந்த நிலையில் இளையராஜாவும் இலங்கைக்கு சென்றிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் உடல்நிலை மிகவும் பலவீனமாக மோசமடைந்த நிலையில் அவர் நேற்று மாலை உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் சென்னை விமான நிலையம் மூலமாக இங்கே சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. ஃபார்மாலிட்டிகள் என்று சொல்லப்படுகிற, அதாவது சகோதரர் கார்த்திக் ராஜா, நடிகர் சுப்பு பஞ்சு அருணாச்சலம் ஆகியோர் சென்னை விமான நிலைய கார்கோ பிரிவுக்கு வந்து பவதாரன் உடலை பெற்றனர். அதற்கு பிறகு சில நடைமுறைகள் முடிந்த பிறகு அவரது உடல் தியாகராய நகரில் இருக்கின்ற இளையராஜா வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இப்பொழுது பவதாரணி உடலுக்கு பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன், மனோஜ் பாரதிராஜா, விஜயனுடைய தாயார் சோபா, காயத்ரி ரகுராம், சுப்பு பஞ்சு எண்ணற்ற திரைப்பிரபலங்கள், பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக குழுமி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நடிகர்கள் சிவகுமார், விஷால், கார்த்தி, விஜய் ஆண்டனி, ஆனந்த் பாபு, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நடிகர்களும், இயக்குநர்கள் வெற்றிமாறன், லிங்குசாமி உள்ளிட்ட இயக்குநர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சொந்த ஊரான தேனி மாவட்டமான பண்ணைபுரத்தில் நாளை பவதாரணி உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தாங்கோனா துயரம், சொல்லனா துயரம், அழுகையினுடைய வெளிப்பாடு என்பதை போல ஒரு நிலைகுலைந்து போன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளையராஜா அவர்கள் தன்னுடைய மகளுடைய மறைவு குறித்து உருக்கமான ஒரு பதிவை வெளியிட்டு அதில் ஒரே ஒரு சொல்லில், அன்பு மகளே என்ற அந்த ஒற்றை சொல்லில் தன்னுடைய சோகத்தையும் உருக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த உருக்கமான பதிவிற்கு கீழே எண்ணற்ற சமூக வலைதள நெட்டிசன்கள் தொடர்ந்து தங்களது ஆறுதலை, தேர்தலை தெரிவித்து வருகிறார்கள். ஆறாத துயரங்களையும் ஆறுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும், அத்துணை பேருக்கும் நீங்கள் ஆபத் பாந்தவனாக இருந்தீர்கள், உங்கள் இசை எங்களுக்கு அரவணைப்பையும் ஆறுதலையும் தந்தது, ஆனால் உங்களை தேற்றுவது யார் என்ற கேள்வியையும் சமூக வலைதளங்களிலே அவரது ரசிகர்களும் நெட்டிசன்களும் தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். அதிகம் பேசாவிட்டாலும் அந்த ஒற்றை சொல், ஒற்றை பதிவு மிகுந்த சோகத்தை, உருக்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது.